மதத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம் திருமணம் முடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் என் கேள்வி. கடவுள் கொச்சுக்க மாட்டாரா? கடவுளுக்கு இது வேதனை இல்லையா? மதத்தை காப்பாற்றணும், ஜாதியை காப்பாற்றணும், அதை அறிவு கட்ட பையில அவனவனுடைய விருப்பம்டா, அவனவனுடைய விருப்பம். இங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா, கடவுளை காப்பாற்றணும் ஜாதியை காப்பாற்றணும்னு ஆணவ கொலை பண்ணிட்டு தெரியுறானுங்க. அட கிறுக்கு பையில, உலகத்தையே படைச்ச கடவுளுக்கு அவனுடைய மதத்தை அவன் பாதுகாக்க தெரியாதா? அதை பாதுகாக்கிற பொறுப்பை உன் கையில கொடுத்துட்டானா? அப்படி கடவுள் உனக்கு சொன்னானா? முதல் கடவுளை நீ பாத்தியா? நம்பிக்கையினுடைய அடிப்படையில தானடா கடவுள். எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில லவ் பண்ணலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெட்டுவேன். கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்காக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உறவினர்களை கொலை செய்யற அளவுக்கு வன்மம் தலைக்கேறி நிக்குதென்றால் சத்தியமாக அதை அடக்கப்பட வேண்டும். அரசு அதற்கென்று நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். உண்மையிலே இந்திய அரசு ஜாதிகளினுடைய வன்மத்தை எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றக்கு முன்னணி விருதுகளை வழங்க வேண்டும். மாரி செல்வராஜுக்கு பைசன் திரைப்படத்திற்காக நிச்சயமாக பாரத ரத்னா விருது கிடைப்பதற்காக நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். அவருடைய விழிப்புணர்வு தியாகத்தை நாம் நிச்சயமாக உலகம் எங்கும் பரப்புவோம். இனி இந்த தேசத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜாதிய வன்கொடுமைகளே இல்லை என்கின்ற நிலையை ஏற்படுத்த நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்பதனை கூறி இன்னைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி.